திருமாவளவனும் கிளையில கிளைக்கழகங்களோட அவரு அதை விட கீழ்கழகமா மாத்திக்கிட்டாங்க. ஆக நீங்க தான் உங்க கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விசிக தலைவர் திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஆசையில மகிழ்ச்சியில ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார். ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிர் ஆனந்த் அந்த மாவட்டத்தை பிரித்து கதிர் ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் தாங்க அடிமை கூட்டம். இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்கே நீங்கள் தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்போ இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க? இன்னைக்கு எதன் மூலமா வந்தார் அவர் துணை முதலமைச்சரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு சமூக நீதின்னு சொல்லிங்களே, சமூக நீதியில ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே. அன்னை திருமாவளவன் போனவெல்லாம் எங்க போறாங்க? செல்வ பெருந்தகை எங்க போறாரு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்தே மாதரம் பாடுவதற்கு சில இடங்களில் தடை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செல்வ பெருந்தகை எங்கெங்க போனாரு? திமுகவோட ஒரு கிளை கழகமா மாறிட்டாரு, காங்கிரஸை மாற்றியாகி விட்டது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கிளையில கிளைக்கழகங்களோட அவரு அதை விட கீழ்கழகமா மாத்திக்கிட்டாங்க. ஆக நீங்க தான் உங்க கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தர்மபுரி கடலூர் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லைன்னு போராடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க. அறிவாலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் அடிமையாக இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் இன்னைக்கு திமுக மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே தவிர அவங்க எஜமானர்களாக இருக்கிறார்களே, முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர பாஜக அதிமுக கூட்டணியை சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.